ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் சங்கீதம் 37:27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். வேதம் கூறுவது, வேதக்குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலங்கள் நன்மை செய்வர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார். அதாவது இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவனுடைய நீதியை நிறைவேற்றி நன்மை செய்த நீதிமான்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள். ஒரு ஆஸ்தியுள்ள வாலிபன் இயேசு வந்து நித்திய ஜீவனை தரித்துக் கொள்ள எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இயேசு கூறினார், நீ உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரக் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து அவனிடம் ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள பற்றை விட்டுவிடு, அதை தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு தரித்திரக் கொடு என்றார். இந்த வாலிபன் ஐஸ்வர்யத்தின் மேல் மிகுந்த பற்றுதலாய் இருந்தபடியால் அவனால் அவரை பின்பற்ற முடியவில்லை. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நாம் எதை இழக்கிறோமோ அதுவே நாம் செய்யும் நன்மையாயிருக்கிறது. அன்பாளர்களே, நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பற்றுதல் எதிர்மேல் இருக்கிறது என்பதை சோதித்து அறிந்து அதனை விட்டுவிட்டு தேவனை முழுமையாக பின்பற்றி பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்ப்போம். நம்முடைய பற்றுதல் தேவன் மேல் மாத்திரம் இருக்கின்றது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி தரித்திர தேவனை அறிந்து கொள்ளவும், நம்முடைய பணம் பொருள் ஆகியவற்றை பிரயோஜனப்படுத்தும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். வேதம் கூறுவது, என் நாமத்தின் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவனோ அவர் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் கூறுவது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கிறிஸ்துவர்களாக நாம் நம்முள்ள தீமைகளை அகற்றிவிட்டு நன்மை செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வண்ணம் எல்லாருக்கும் நன்மைகள் செய்வோம். நாம் பிறருக்கு நன்மைகள் செய்தாலும் பல நேரங்களில் அவர்கள் நமக்கு தீமை செய்யக்கூடும். இப்படிப்பட்ட பாடுகள் அடையும் போது பொறுமையோடு சகிக்க வேண்டும். அது தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கிறது. நாம் ஏதோ ஒரு உதவியை செய்வது மட்டும் நன்மை. ஒரு சகோதரர்களுக்காவது, தவறுவதற்காவது, பலவீனப்படுவதற்காவது ஏதுவாக ஒன்றும் செய்யாமல் இருப்பது நன்மை. சாலமோன் ராஜா நன்மை தீமை இன்றையதென்று வகையறுக்க ஞானம் உலகத்தை தேவனிடம் கேட்டார். அது தேவனின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்த நன்மை தீமை வகையறுக்கத்தக்க ஞானம் உலகத்தை தார்பெறார் மன்றாடுவோம். நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரை நம்மால் இயன்ற நன்மைகளை பிறருக்கு செய்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் இரட்டிப்பான நன்மையை வைத்து ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுவே, அன்பு மனத்தோடு கிருபையுள்ள தகப்பனே, காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள கர்த்தாவே, அன்பு பிதாவே, தீமை செய்த அவர்களுக்கு நன்மை செய்வது நல்லது கிருபையாக எங்கள் அனைவரையும் கரங்களில் எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்